வரும்போது என்னமோ காஞ்ச மாடு கம்பில் பூந்த மாதிரி வர்றான். வந்ததுக்கப்புறம் பால் இல்லாத பசுமாடு மாதிரி பொசுக்குன்னு படுத்துடுறான். என்ன வாழ்க்கடா. கரண்ட் பாக்ஸுக்குள்ள காசாக இருக்குது, லாக் பண்ணியிருக்காங்க. ம் ம். 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 ஆள் இருக்காங்களா இல்லையா? ஒருத்தரை காணா. மடி அடிப்போம். ம். என்ன டோர் ஓப்பனில் இருக்குது? யாரையும் காணா. மேடம், மேடம், யாராவது இருக்கீங்களா? மேடம், யாருங்க? மேடம், நான் ஈபி ரீடிங் எடுக்க வந்திருக்கேன். பாக்ஸ் பூட்டி இருக்கு, சாவி இருக்கா? நான் குளிச்சுட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே மேடம். வீடு பெருசாக தான் இருக்கு. யாரும் இல்லையாடு இருக்கு.
யாரோ இபி ரீடிங் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கே யாரையுமே காணோம். ம் ம் என்ன பேக் இருக்கு, ஆளை காணோம். ம் ஐயோ, சூப்பராக இருக்காளே. உம்மா. ஐயோ, சீக்கிரம் கழட்டுறி. அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு. உம்மா. அழகா இருக்கா. உம்மா. உம்மா. ஐயோ. மேடம் வீடியோ எடுத்தா பார்க்குறேன். ஒன்றும் இல்லை மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் தப்பா நினைக்காது மேடம். மேடம் மேடம் இபி பில் கூட அந்த வருஷத்துக்கு கூட நானே கட்டிடுறேன் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். மேடம் ஐயோ மேடம் கால் மேடம் வேலை போயிரு மேடம். மேடம் விட்டுருங்க மேடம். மேடம் விட்டுருங்க மேடம். ஐயோ அம்மா ஐயோ. மேடம் விட்டுருங்க மேடம். போலீஸ்லேயே சொல்லிடாதீங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் எந்திரா. மேடம் விட்டுருங்க மேடம். வேணாம் மேடம். மேடம் ஏண்டா என்னையே வீடியோ எடுத்து பாப்பியா? உன்னெல்லாம் போலீஸ்ல சொன்னதான் சரி வரும். ப்ளீஸ் மேடம், போலீஸ்லேயே சொல்லிடாதீங்க மேடம். என் வேலைக்கு ஒலையாரு மேடம். ப்ளீஸ் மேடம். மன்னிச்சிட்டாங்க போல. ஆமா, பாத்தியே நல்லா இருந்துச்சா? மேடம் வீடியோ பாத்தியே நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். மேடம் சூப்பராக இருந்துச்சு மேடம். சகிலா படத்துக்கு அப்புறம் உங்கள் வீடியோவை தான் ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேடம். நெசமாவா சொல்றீங்க? சத்தியமா மேடம், இந்த நைட்டில் நீங்கள் கும்முன்னு இருக்கீங்க மேடம். வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா? மேடம் என்ன சொன்னீங்க மேடம்? எனக்கு ஒன்றுமே புரியல மேடம். இல்லை, வேற வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். ஏன் என்னாச்சு? மேடம் நீங்கள் தொட்டதில் தோட்டா தெரிஞ்சு தொங்கிருச்சு. அடச்சி. சாரி மேடம். ஐயோ, எனக்கு வாட்சவனும் சரியில்லை, வந்தவனும் சரியில்லை. மேடம் எனக்கு பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும், பண்ணுறதுனா தான். அடச்சி, வாய மூடியா. காத்தியாராத பம்படிச்சு என்ன பிரயோஜனம்? மேடம் மேடம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை நீ சரியா? சொல்லுங்க மேடம். என்னோட வீடியோ உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த வீடியோவை வெளியே கொண்டு போய் பலமான பவரான ஒரு ஆளுக்கிட்ட காட்டி என்கிட்ட அனுப்பு. அதை வச்சு நான் என் ஆசையை தீர்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் சொல்லித்தான் அவன் வந்தான்னு அவனுக்கு தெரியக்கூடாது. மேடம் இதுக்கு டேரெக்டாக ஒருத்தனை மேட்ருக்கு வேடான்னு கூப்பிட்டாலே போதுமே மேடம். யோ பல்பு, அப்படி சொல்லாதீங்க மேடம். வேணும்னு வர்றவங்கிட்ட வேணாம் வேணான்னு சொல்லி படுக்கிறதுல தான் ஒரு கிக் இருக்கியா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது.
நான் சொல்கிறத நீ செஞ்சினா நீ எப்பெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ அப்பெல்லாம் நீ பார்க்கலாம். ஓகே மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருவோம். யாராவது கரும்பு திங்க கூலி கேட்பாங்களா? சரி, ஓகே ஓகே, நீ கிளம்பு. சரி மேடம். மேடம் அந்த பேக் எடுத்து போயிடுறேன் மேடம். வரேன் மேடம். இபிஓல எனக்கு இனிமேல் இதுதான் வேலை. மேட்ருக்கு ஒரு ரூபாய் சிக்கமா ஒருத்தன் உட்காந்துருக்கான். கிட்ட போய் கிட்ட அடிப்பானோ என்ன பண்ணுறது? மேட்ரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தம்மா வேறு பார்த்துட்டு போகுது. பட்டாக்க திட்டின மாதிரி உக்காந்துருக்கான். இவனை வச்சு அவளை சொருவிட வேண்டியதான். போய் பேசி பார்ப்போம். அம்மா பார்க்க மாட்டேங்கிறான். உக்காருவோம். இல்லை அப்படியே உட்காந்துருக்கான். சரி கிட்ட போய் உட்காருவோம். அப்பா தம்பி, ஒரு மேட்ருக்கு போறியா? என்னென்ன சொல்கிறீங்க? எங்கண்ணே? எவ்வளோண்ணே? ஐயோ, காசு ஓடியா? கடப்பாறதான் முக்கியம். அதுக்கு என்னண்ணே, உங்கள் தோண்டி எடுத்துருவோம். முதல்ல நான் சொல்கிற அட்ரஸுக்கு போ. அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, நீ போய் கேளு. அவன் முதல்ல ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவகிட்ட காமி. அதுக்கப்புறம் எல்லாம் தன்னால் நடக்கும். என்ன சொல்கிறீங்க? எதுவும் எசை கொசுக்கா பிரச்சனை ஆச்சுன்னா? ஐயோ பயப்படாதியா. பயந்தா எப்படி பால் குடிக்க முடியும்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக போ. இந்தா வீடியோ அனுப்புகிறேன். உன் நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. 98425341. வந்துச்சா பாரு. சக்ஸஸ். போயிட்டு வாங்க. போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. போங்க. ஒருத்த சிக்கிட்டான். மேடம், சேல்ஸ் சிறப்பு. ஜிம்முக்கு போகாமலே வீட்டிலேருந்து பாடியை லெஸ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, உள்ளே வாங்க. மேடம், இது வந்து வீட்டிலேருந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் மேடம். ஓ அப்படியா? ரொம்ப ஈஸி தான். டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்லிம் ஆயிடுவீங்க. மேடம், வீட்டில் யாரும் இல்லையா? இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம். தேங்க்ஸுங்க. மேடம், உங்களை பார்த்த உடனேமே என் மனசு பட்டுன்னு படுத்துச்சு மேடம். அதுக்கு நீங்களும் கூட வந்து படுத்தா ரொம்ப சுகமாக இருக்கும். ஹலோ, என்ன பேசுகிறீங்க? ஒழுங்கா வெளியே போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா? கூப்பிடலாம். முதல்ல நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க. அப்புறமா போலீஸை கூப்பிடலாம். விடுங்க.
உங்கள் வீடியோ எவ்வளோ நேரம் நீங்கள் பார்ப்பீங்க, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் காட்டுறேங்க இன்ட்ரெஸ்ட்டு. வாங்க வேணாங்க வேணாங்க. என்னங்க ஏங்க எங்கள் வீட்டுக்கார் வந்துருவாரு, நீங்கள் கிளம்புங்க. வாஸ்துபடி ஹாலில் பண்ணிட்டு அப்படியே விட்டு போகக்கூடாதாங்க, வம்ச விருத்தி ஆகாதான். அதுக்கு என்ன பண்ணுறது? பெட்ரூமில் தான் பேரின்பமே இருக்குது. வா, அங்கே உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். வா போகலாம். இந்த வேகம் போதுமா? வேகம் முக்கியம் இல்லை, நேரம்தான் முக்கியம். டீ போகிறான புளியங்கொட்டை தூளில் கள்ளி தண்ணி ஆட்டு எவனுமே சிக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு எவ்வளோச்சுப்போ யார் அவன் 6 அடியில் அருணாளுடைய அண்ணன் மகன் மாதிரி சில்கு சப்பா போட்டு போகிறான். இவனை சீவி சிங்கியாரிச்சு நம்ம சிறுதேவிக்கு சிங்க் பண்ணிட வேண்டியதான். அண்ணா காசு எடுத்துக்கங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கு, போகிறீங்களா? யோ யாரையா நீ? வேற ஆள் இருந்தால் போய் பாரியா, போயா. சார் சார் இருங்க சார். தலை தலைன்னு குங்குன்னு பார்த்தாலே பத்திக்க சார். வீட்டுக்குள்ளே தான் வச்சவொன்னே வெளியே வந்துடுது. இவன் சொல்கிற மாதிரி வெளியே வச்சு பார்ப்போம், வெடிக்குதா இல்லை தடிக்குதான்னு. சரி எவ்வளவு? காசா சார் முக்கியம், கடப்பாரு தான் முக்கியம். என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலை. புரியுற மாதிரி சொல்கிறேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க. கதவு பாரு என்ன படம் போட்டிருக்கான். யோ இந்த வீடு தானா? ஆமையா, நீ முதல்ல உள்ள போ. முடியாதுன்னு தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ அங்க காமி. அதுக்கப்புறம் எல்லாம் தன்னால நடக்கும். குடியா, உன் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லு. அனுப்பிச்சு விடுயா. அனுப்புறேன். நம்பர் சொல்லு. ஆ ஆ ம் ஆ யோ வந்துருச்சியா? வந்துச்சா? உள்ள போய் நல்லா என்ஜாய் பண்ணு. ஓ யோ நீயும் கூட வாயா. இதுக்கெல்லாமே கூட வருவாங்க. நீ போயா, ஓ. யோ கூட வாயா. நீ போயா, நான் வர்றேன். போங்கிறல்ல. யோ கூட வாயா. போயா. ஏய் நிக்காத, போயா. யோ யோ நீ எங்கயா? இங்கயா நிக்கிற? உள்ள போயா, உள்ள போ. யோ எரும மாடு மாதிரி அங்க நிக்காத, உள்ள போயா. போய் நல்லா என்ஜாய் பண்ணு, போ. சாரதா இங்க பாரு. என்னது இது? நீ குளிக்கிற வீடியோவை என்கிட்ட ஒருத்தன் காட்டி உன்கிட்ட தப்பா நடந்துக்க சொல்றான். இது எப்படி நடந்துச்சு?
ஐயோ, என்னங்க இது? எந்த படுபாவிங்க இப்படி பண்ணா? வாங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த நாய் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தருவோம். அந்த நாய் எங்கேயும் தேட வேணாம், அந்த நாய் இங்கே தான் இருக்கு. வா காட்டுறேன். என்னது இங்கேயா? ஆமாம், இங்கே தான். வா வாடி. அந்த நாய் அங்கே தான் இருக்கான். வா. போய் ஒளிஞ்சான். என்ன இவன் மட்டும் வந்திருக்கான்? பாஸ், என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அவங்க எங்க? நீ இங்கே தான் இருக்கியா? ஏண்டா பரதேசி, என் பொண்டாட்டி என்னை கூட்டி கொடுக்க பாக்குறியா? என்னது உங்க பொண்டாட்டியா? சொல்லவே இல்ல. வாடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்னங்க என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேணாங்க. என்னடி இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னேன், யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம குடும்பமானம் போயிருச்சுன்னா? நம்ம குடும்பமானமே போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள்லாம் வெளியே நடமாடவே கூடாது. வாடா. கையை ஓடியா. முதல்ல உன் பொண்டாட்டி என்ன சொல்றான்னு கேளு, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலாம். வந்துட்டானுங்க. என்னடி இதெல்லாம்? என்னங்க, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொன்னா நீங்க கோவப்படாதீங்க. ஏங்க, இந்த வீடியோ மேட்ரு எல்லாமே நான் சொல்லிதாங்க நடந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க. அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எவ்வளவு கேவலமானவ. உன் கூடவா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்? என் மூஞ்சிலேயே முழிக்காத நீ. இனிமே நான் உன் கூட வாழ மாட்டேன். டைவர்ஸ் பேப்பர் அனுப்புகிறேன், கையெழுத்து போட்டு அனுப்பு. ஏங்க, யார் இவன்? பைத்தியக்கார மாதிரி இருக்கான். பருப்பு பாயசத்தோட பதம் தெரியாம. நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மனி, நான் உன்னை வச்சுக்கிறேன். பேசாத. உன்னாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என் மூஞ்சிலே முழிக்காத, வெளியே போ. யார் இவோ? எல்லா தப்பும் இவ பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்றா? கால கொடுமை கதிரவா. என்ன வாழ்க்கை. அடுத்த ஃபிகரை பார்ப்போம்.